ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கமெண்ட்ரி டைம்ஸ். டேர்டெவில் பார்ன் அகைன் ஃபைனலாக சீரிஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உண்மையிலேயே சூப்பரான சீரிஸ் தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் வந்த சீரிஸை யார் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் மறக்காம இந்த சீரிஸ் செக் பண்ணி பாருங்க. அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது வரைக்கும் மார்வலே கிரவுண்டடான பெஸ்ட் சீரிஸ்னா அது இதுதான் சொல்லணும். அதுவும் ஆர் ரேட்டட். நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்த விட ரொம்ப தரமா இருக்கும். அதுல டேர்டெவில் அண்ட் கிங் பின் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஷோ தூக்கி சுமக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரோட நோக்கம், அவங்க ரெண்டு பேரும் எப்படி இந்த சிட்டிக்கு நல்லது கெட்டது செய்யறாங்கன்ற சொல்லி சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் டேர்டெவில் மேட் மர்டாக் அவரோட ஃப்ரெண்டு ஃபாகி இழந்ததுக்கு அப்புறம் ஃபாகி எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு நினைச்சாரோ, நான் இனிமேல் அந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழ போறேன், பை த புக், அதாவது நேர்மையான சட்டத்தின் கீழே எல்லாருக்கும் நியாயம் வாங்கி தருவேன்னு சொல்லி அந்த வழியிலேயே ஒரு வருஷமா வாழ்வாரு. ஆனா போக போக இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு கரப்ட் ஆயிருக்கு, அதனால இன்னசென்ட் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்ற யோசிச்சு டேர்டெவில் என்னதான் நம்ம ஃபாகி மாதிரி வாழ்ந்து மற்றவங்களுக்கு நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் இந்த கரப்டிங் சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனுங்களுக்குலாம் டேர்டெவில் தான்டா தேவை அப்படின்னு சொல்லி மேட் மர்டாக் முடிவெடுக்கிற தருணம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அவரோட முடிவுகள் எல்லாம் பட்டுன்னு எடுக்காம அவரோட கேரக்டர் பில்ட் ஸ்டோரி ரைட்டிங் மூலமா கொண்டு போனது சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் கிங் பின் மேயரா இந்த நியூயார்க் சிட்டிக்கு நல்லது பண்றேன்னு சொல்லும்போது உண்மையிலேயே நல்லதுதான் பண்ண போறான்னு நினைச்சா, இல்ல நான் கிங் பின்ரா அப்படின்னு சொல்லி ஃபைனல் எபிசோட்ல எல்லாம் கமிஷனர் கேலோட தலையை நசுக்கி உடைக்கும் போது அல்டிமேட்டா இருந்துச்சு. இது வரைக்கும் மார்வல்ல வந்ததுல ஒரு கோர் டெத் சீன் அதுதான். கொஞ்ச நேரத்துல மார்வல் சீரிஸ் பாக்குறோமா இல்ல சா சீரிஸ் எதுவும் பாக்குறோமானே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ டேர்டெவில், மேட் மர்டாக், கிங் பின், வில்சன் ஃபிஸ்க் இந்த 4 கேரக்டருக்குமே 4 விதமான ஸ்டோரி எழுதி சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. அண்ட் சீசன் 2க்குமே லீடு வச்சு முடிச்சிருக்காங்க தான் சொல்லணும். அண்ட் சீசன் ஃபினாலிலுமே நம்ம ஃபிஸ்க் கிங் பின்னா ரிட்டர்ன் ஆயிட்டாரு, நம்ம மேட் மர்டாக்குமே டேர்டெவிலா வந்துட்டாரு, கேரனுமே வந்துட்டாங்க, அண்ட் பனிஷருமே உள்ள வந்துட்டாரு. அண்ட் பத்தாத குறைக்கு நம்ம டேர்டெவில் அவர் கீழே ஒரு ஆர்மியை பில்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஆர்மி இதுக்கு முன்னாடி வந்த நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ்ல த ஹேண்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன் காமிச்சிருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷனை டேர்டெவில் அவர் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர போறன்ற மாதிரி சொல்றாங்க. காமிக்லயுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஒருவேளை சீசன் 2ல இந்த ஹேண்ட் ஆர்கனைசேஷன் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீரிஸ்லயுமே 2-3 ஃபில்லர் எபிசோட்ஸ் இருந்துச்சு. ஆனா அது கம்ப்ளீட்டான ஃபில்லர் எபிசோட்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கிங் பின், டேர்டெவில் அவங்க ரெண்டு பேருக்கான கேரக்டர் டெவலப்மெண்ட் பில்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கிங் பின், டேர்டெவில் இவங்க ரெண்டு பேரை தாண்டி ஷைன் ஆகிற கேரக்டர்னா வெனஸான் தான் சொல்லணும். கொய்யால நீயா இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி இருக்கு அவ செய்யற வேலையெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா வெனஸாவோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவளோட சுயலாபத்துக்காக எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்வான்ற அளவுக்கு அவளை போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருந்துச்சு. நடுவில் சில சீக்வன்ஸ்ல நம்ம வெனஸாவுக்கும் கிங் பின்னுக்கும் ஒரு டென்ஷன் பில்டப் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நான் கூட கிங் பின் நம்ம வெனஸாவை அடிச்சிருவா இல்ல போட்டு தள்ளுறதா நினைச்சேன். ஆனா ஹி வாஸ் பேஷன்ஸ். நம்ம கிங் பின் வெனஸா மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்காருன்னு இதுலயே புரிஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன சீக்வன்ஸ்ல அவங்க கேரக்டர் பில்டப் ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம டேர்டெவில் புதுசா ஹெதரோட ஒரு புது வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. ஆனா அந்த வாழ்க்கை அவர் ஏத்துக்கலாமா வேணாமான்ற ஒரு டபுள் மைண்டோட இருப்பாரு. நடுவில் ஒரு சீக்வன்ஸ்ல கூட சொல்லியிருப்பாரு, இந்த வாழ்க்கை எனக்கு பொய்யா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. அவரோட வழியில ஒரு ஸ்ட்ரீட் லெவல் விஜிலாண்டியா மக்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு டேர்டெவிலா இருக்கிறது அவருக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் டேர்டெவில புரிஞ்ச கேரன் தான் அவர் கூட இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அப்படி இருந்தும் அவருக்கு கிடைச்ச புது வாழ்க்கையை ஏத்துக்கலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே இருக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த ரைட்டிங்கை பாராட்டி ஆகணும். அதே மாதிரி ஆக்ஷன் சீன்ஸுமே சும்மா அல்டிமேட்டா இருந்துச்சு. கம்மியாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் வந்த சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓப்பனிங்லேயே நம்ம புல்சையோட ஃபைட்டை ஒன் ஷாட்லேயே எடுத்து காமிச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபினாலையில் நம்ம பனிஷரோட ஃபைட்டு சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. ரத்தம் தெறிக்க காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் விஎஃப்எக்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே உங்களால் விஎஃப்எக்ஸ் தனியாக தெரியுது அப்படின்னு சொல்லிடவே முடியாது. ஏன்னா டிஸ்னியோட பட்ஜெட் சூப்பராகவே இருக்கும். அண்ட் எமோஷனல் ஃப்ளோவுமே நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, ஆனால் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அண்ட் கோ ட்ராமா சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஹெக்டர் கேஸ் அண்ட் பேக்ரவுண்டில் சின்ன சின்ன கேஸ் எல்லாமே அவர் பேசியே சால்வ் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. ஆல்சோ ஒவ்வொரு எபிசோட பேஸுமே நல்லா இருந்துச்சு. ஃபில்லர் எபிசோட்ஸாக இருந்தாலும் அதுலேயுமே சில பாயிண்ட்ஸ் எல்லாமே கேரக்டர் டெவலப்மெண்ட் இருந்துச்சு. ஓவராலாக இந்த சீரீஸில் வந்த எல்லா சீக்வன்ஸுமே நம்ம கிங் பின் அண்ட் டேர்டெவிலுக்கான கேரக்டர் பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னதான் இவங்களுக்கு இந்த கேரக்டர் டெவலப் பண்ணியிருந்தாலும் இவங்களை தாண்டி மற்ற கேரக்டருக்குலாம் எந்த அளவுமே இம்பாக்ட் இருக்காது. நம்ம செரி, கிறிஸ்டன், எதர், ஏன் நம்ம மியூஸை கூட எடுத்துக்கோங்க. மியூஸை இந்த சீரீஸ்ல வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். காமிக்ல வந்து கேரக்டர் மாதிரி ப்ரெசென்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு டப்புன்னு இந்த கேரக்டர் முடிச்சாங்க. மியூஸ் இந்த சீரீஸோட வில்லனே கிடையாது. அந்த மாதிரி மற்ற கேரக்டருக்கு எல்லாமே அந்த அளவுக்கு கேரக்டர் டெப்த் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த மாதிரி இந்த சீரீஸை கொஞ்சம் ஷேடா காட்டாம கொஞ்சம் டோன் அப் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது சில பேர் மிஸ் பண்ணிருக்கலாம். எனக்கு பெருசா தெரியல. உங்களுக்கு எப்படின்றது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. மற்றபடி ஓவராலா பார்க்கும்போது இந்த சீரீஸ் ஒரு அல்டிமேட்டான சீரீஸ் தான் சொல்லணும். இது வரைக்கும் டிஸ்னில வந்ததே ஒரு பெஸ்ட் சீரீஸ். சீசன் 2க்காக நான் செம்ம ஹைப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். சீசன் 1 பத்தி நீங்க என்ன நினைக்கின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஹேவ் எ நைஸ் டே கைஸ். பாய்.